ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சட்டப்பேரவை தேர்தல் 2026 தமிழக அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்புகள். அதிமுகவின் 2026 தேர்தல் அறிக்கையில் அரசு பணியாளர்களின் நீண்ட கால கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது விவாத பொருளாக உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் CPS மற்றும் திமுக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் UPS ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை கலைந்து ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து முறையான திருத்தங்களுடன் ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமல்படுத்தியவுடன் காலதாமதமின்றி 8வது மாநில ஊதிய குழு அமைக்கப்பட்டு அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் அலுவலக உதவியாளர்களின் தொகுப்பு ஊதியத்தை உயர்த்துவதுடன் ஆண்டுக்கு 2 முறை குடிமை பணியாளர்கள் கூட்டு மன்ற கூட்டம் நடத்தி ஊழியர்களின் குறைகளை தீர்க்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக நலத்துறையின் கீழ் பணியாற்றும் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் மிஷன் வத்சலயா பணியாளர்களுக்கு அரசு காலி பணியிடங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அவர்களது ஊதியமும் முறைப்படுத்தப்படும். குறிப்பாக இதுவரை ஓய்வூதியம் பெறாத சத்துணவு அமைப்பாளர்கள், நியாய விலைக் கடை ஊழியர்கள் ஆகியோருக்கு புதிய சிறப்பு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படும். பூசாரிகளுக்கான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் பாகுபாடின்றி குடும்பநல நிதியும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை தனியார் துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி EPS 95 திட்டத்தின் கீழ் குறைந்த ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை பின்பற்றி கணிசமான மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். முன்னாள் படைவீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் பிள்ளைகளுக்கு கலை மற்றும் அறிவியல் படிப்புகளில் 1% இடஒதுக்கீடு மற்றும் இராணுவத்தில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி போன்ற வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு தரப்பு ஓய்வூதியதாரர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிமுகவின் இந்த தேர்தல் அறிக்கை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.